செல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லையா, அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்த இதுல கெடுக்கிறதுக்கும் இது எல்லையில வேலை இல்லை. அது எவையில் குளப்பு தேடி எதனாடி வச்சா வேறு முகம் வாங்கி தருவாங்க. அதே மாதிரி நம்பி வரை மழை போல் நம்பி வரும். மழை போல் நம்பி வந்தா பனி போல் நீக்கி தருவேன். கடுகளவு 10 பிடிச்சா 100 கடை வந்தாது. எடுத்து 7 பலிக்காதப்பா. தாயி நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு பட்டி அத்தனை இன்னைக்கு மொண்டிக்கெட்ல போட்டு நிக்குதாயா. எடுத்த காரி கை கூட மாட்டேங்குது. தொழிலும் சரி இல்லமும் சரி உடம்பும் சரி இப்படி சின்னாபின்னப்பட்டு நிக்குதாயா. இதை மீட்டு கொடுத்து பேர் வாங்கி கொண்டு கேட்டு நிக்கிறியா. அப்படியா மொண்டிக்கெட்டப்பா மொண்டிக்கெட்டு புரியுதா. இந்த மொண்டிக்கெட்டை இன்னைக்கு உடைக்கிறேன் பாரு புரியுதா. வெடிச்சு வெடியாத நேரம் ஒரு இல்லம் வந்து சேருவனாயா. இல்லத்தை சுத்தபத்தமா வச்சுக்கோ. பட்டியல வந்து எடுத்து வீசிட்டு வருவனப்போ இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து தங்க வைக்கிற மாட்டான். படி ஆழ்ந்து கொடுத்த அடியான நடையொட்டி கொடுத்து தொழிலையும் பெருக்கி செல்வாக்கையும் பெருக்கி இதே பட்டியல் நிறுத்தி காமிக்கிறனாயா. இது சத்திய வாக்கு. இந்த கனி எப்படி தனிவாக்கோ அடியான கேட்டுக்கா. சிதம்பரம் அடியா சொத்து பிரச்சனைக்காக வந்து நிக்கிறியாயா. அது போக இன்னைக்கு வரம் கொடுக்கணும் வந்து கேட்டு நிக்கிறியாயா. உண்டல்லையா அடியா ஒண்ணு கலக்க வேண்டாம். சொத்து பிரச்சனைக்கு 2 தங்கத்தையும் தங்க வைக்கிற மாட்ட மாத்தி பேச்சுவார்த்தை கொண்டு நிறுத்தினாயா. அதே மாதிரி மனசை போட்டு உழப்பிட்டு நிக்காத. அதையெல்லாம் அகட்டோட கலந்தெடுத்து வட்டியை வாழ வச்சு வாரிசுக்கும் உத்தரவு போட்டு இதே வட்டியில் நிறுத்தி அலங்காமிக்கிறாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னிலிருந்து பார்த்துக்கு இந்த கருப்பனுடைய ஆட்டத்தை போதுமா. தொழிலுக்கெல்லாம் ஆட்டத்தை கொடுத்தாச்சு கவனி. சரி மத்துவா என்னென்னமோ சொல்லிச்சு. கும்பிட்ட தேவாதி என்னென்னமோ சொல்லிச்சு. அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து மருத்துவ என்னை கேட்டு நின்னியா. ஒட்டி போக்கா உடச்சே பேசிடுறேன். புத்துநோவு இது நல்லது பண்ண முடியாது அப்படி இப்படி எல்லாம் சொல்லி என்ன வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் போலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவத்தில் சொன்னாங்க. எங்க அப்பா இருக்கிற வந்த நீ இல்லையா பயப்பட வேண்டாம்னு சொன்னேன். தங்க வைக்கிற மாட்ட அலங்கரிச்சு தரேன்னு சொன்னேன். இன்னைக்கு நல்லதுபடி கொண்டு நிறுத்திருக்கா இல்லையா. அதெல்லாம் இன்னைக்கு தீர்க்காய்ச்சி உனக்கு எந்த விதத்துக்கு குறைவது சேராது. நல்லா இருப்ப ஜேன்னு பொழைச்சு போடலாம். இனி அடுத்தது உன்ற பட்டியல ஒரு கல்யாண காரியத்தை நடத்தினாயா புரியுதா. கல்யாண காரியத்தை நடத்தி இந்த பட்டியல ஜோடி கருத்து நிறுத்தி போடலாம். எங்க திருவிழா முடிட்டு முடிஞ்சவையோடு முடிச்சு கொடுத்தாரு போதுமா. பத்திரம் வச்சுக்க சந்தோஷமா போறோம் சொல்லு. இந்த பால் கருப்ப அடுத்த நடம் இந்த பட்டிக்குள்ள வந்து நிக்கிறதுக்குள்ளார ஒட்டி குடுத்து சாதிச்சு கொடுக்கறேன்னு சொல்லி அப்ப
தீர்ப்பென்றது முடிவென்றது நான் இருக்கிறேன். சிவன்மலை தாயி மாட்டம் கொடுத்தாச்சு, புரிஞ்சுட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டாம் தாயி. தங்க வளத்துல ஆழ்ந்து கொடுக்குற நேரம் வந்துடுது. தங்க வளத்துல ஆழ்ந்து கொடுக்குற நேரம் வந்துடுதா உனக்கு? பயப்பட வேண்டாம். 1000 மக்கள் போய் கையெழுத்து இந்த பாலத்து கருப்பு எப்படி இல்லையா? இந்த திருவிழாக்குள்ள இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கறாயா? ஒரு மனசை உழப்பிட்டு நிக்காத. ஓ கூட வரம்போ போதுமா? ஓ வரம்போ பட்டி பின்னப்பட்டு நிக்குதுரா. மாணவர் பக்கம் கண்ணூர் பக்கம் தெசுமாரி நிக்குதுரா. தெசுமாரி நிக்கிற கண்ணு இன்னைக்கு தெசு வெட்டி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குதுரா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். அங்க புக்கி கமிச்சு வச்சிருக்கப்பா ஏடி வந்துரு குடிச்சுக்கோ. புரிஞ்சுதா? அதெல்லாம் பின்னப்படாம பட்டியை கொண்டு சேர்த்திடுற மாற்றத்தை கொடுத்துருக்கிற. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வந்து பாத்துக்கா. ஒரு சோடி கலசமா என்ற பட்டியல் எத்தனப்போ போக்குவரத்துல வச்சுக்கா. தீராத குறையோட வந்து நிக்கிறியா? உடல்லையே தாயி போகாத தேவாதி இல்ல, போகாத மருத்துவம் இல்ல. இன்னைக்கு எத்தனையோ பக்கம் வந்து இன்னைக்கு பேர் வழங்க மாட்டேங்குது. வம்சாவளிக்கு உத்தரவு போட்டு என் பட்டி பெரிய குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா? மருத்துவத்துல போனா அந்த குறை இந்த குறைங்கிறாங்க. ஜோசிகாரங்கிட்ட போனா அது இதுங்கிறாங்க. நான் எதே குடியும் என்னை நம்பி வந்துட்டேன். இந்த பாலத்து கற்பு என்னைக்குமே பொய்யா எடுக்க மாட்டேனாயா? தாய் தகப்பனமா நான் இருக்கிற தகுதி பண்ணல. உனக்கு வாரிசு 2 வாரிசு கொடுக்க கம்முனரு. பயப்பட வேண்டாம். இன்னைக்கு உள்ளத்துல வருமான ரீதியாவும் சரி இல்லத்து ரீதியா இன்னைக்கு மனசுல கவலை போட்டு இருக்கிறாயா? முறை கட்ட உடைக்கிறனாயா? நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்துற. போதுமா? இத போக்குவரத்துல வச்சுக்கா. ஐயே தங்கத்துக்கு அரண்மனை தொழில் அமையோன்னு நல்லபடியா வேலை அமையோன்னு கல்யாணக்காரி நடக்கணும்னு வந்து கேட்டுனியா என்ற அடியா ஆறு சித்த போன வாரம் ஒரு விளையாட்டு நடந்துட்டா. நீ மனம் வந்து போனியா? வந்தோடனே அவனே கேட்டானா நடந்துருச்சு அப்படின்னு நடந்துச்சுன்னு சந்தோஷமா சொன்னேன். சரியா? இதுதான் இந்த பைத்தியானுடைய வேலை. அப்படித்தான் பேசுவான், அப்படித்தான் பண்ணுவான். ஆனா காரிச்சு முடிச்சு கொடுத்துருவான். பயப்படாது. அது போகும். இதே மாதிரி கல்யாணக்காரி உத்தரவு வந்திருக்குதாயா? உத்தரவு வந்திருக்குது புடிச்சு போடலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். சோடி கலசமா நிறுத்தி காமிக்கிறேன். இது சத்திய வாக்கு. அரமண தொழில உத்தரவு வேணும் கேட்டு நிக்கிறியா? திருவிழாவுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்து கருத மருதாயா? திருவிழா முடிஞ்ச ஒரு அரண்மனையில உட்கார வச்சிருந்த போதுமா? அதே மாதிரி பொண்ணாலுமே எந்த பத்திர குறை இல்லாம ஒரு கோடிக்கு நீ எப்படி போட்டுக்கிறிய அதே மாதிரி முடிச்சாலும் திருவிழா முடிஞ்ச கையோட முடிக்கிற. போதுமா? வரம்போ அடியா தடுமாறி போய் வந்து நிக்கிறியே என்ற இல்லத்துல இன்னைக்கு தடுமாறி போய் வந்து நிக்கிறப்பா என்ற தங்கா. நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிற பத்தியா? அதே மாதிரி வட்டி அத்தனை நீங்க ஊசி போன மேல நிக்குது. தொட்டதெல்லாம் நட்டா. எந்த பக்கம் போனாலும் காதி புரியல. தலைக்கு மேல சமயம் சேர்ந்து போச்சு. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல. நீ வெள்ளாம பட்டி நீ வெறும்பட்டியா போய் நிக்குது. இதை மீட்டு கொடுத்து வந்து கேட்டுட்டு நிக்கிற. உண்டா இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஆலாமரம் மாட்ட அலங்காரமா இருந்த பற்றி இன்னைக்கு முடங்கி 2 ஆண்டு காலம் ஆகுதாயா? இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாவான்னு சொல்லி சோதனை போட்டுட்டு ஒண்ணுக்கு ஈட்டி பாய்க்கு. உண்டா இல்லையா? வாரமே கட்ட உடைக்கா. நடைக்கு நட படி மீட்டு கொடுத்தாரு. போதுமா? அடியா தாயி சொன்னதெல்லாம் மனசுல வாங்கியாச்சா? ஒண்ணு கலக்க வேண்டாம். நீ தந்துறனாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த பாலத்துக்கு கோட்டையில கொடி நாட்டி தந்துற புடிச்சுக்கா. தலைதேசத்துக்கு தண்ணி பார்த்து ஒரு பணம் வந்தா 9 பணம் தண்டமாய் நிக்குதப்பா. வருமான ரீதியான சிக்கலு, உடம்பு ரீதியான சிக்கலு, நோவு நொடி ஒரு பக்கம், வருமான ரீதியா நீங்க சிக்கலா நிக்குது. கடன சுமையும் ஏறி போச்சு. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து வாழ வச்சு குடும்பம் கேட்டு நிக்கிறியா? கட்ட உடைச்சாச்சு. இனி படிப்படி மீளுமாயா? பயப்பட வேண்டாம். அம்மாவாசிலிருந்து ஆடி போறீங்கன்னு சொல்லிக்கிறனாயா? கவலைப்படாத. இந்த வாரத்திலேயே மாற்றத்தை கொடுத்துறேன், கொட்டியும் கொடுத்துறேன். இந்தாவா நீ தந்தை தனி பார்த்துரு. என்னடா விண்ணப்பட்டு போச்சரா? விண்ணப்பட்டு போச்சு. மாடொரு பக்கம் கண்ணொரு பக்கமா ஆணும் போட தனித்தனியா நிக்குது. நீங்க தனித்தனியா நிக்கிறதுன்னு தலைமோட்டி குடும்பம் வந்து கேட்டு இல்லையா? அடியா ஒன்னா சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறா. அவ சவால் போடுறா. இந்த 3 நாளுக்குள்ள மாற்றத்தை கொடுப்பேன். முத்தா கை பெற்று தந்துற. போதுமா? போக மாதிரி என்ற அடியாவா அடியா தாயி ஆங்கார கருப்பம் போட்டுக்கல குறையோட வந்து நிக்கிறாயா? இல்லையா? போகாத தேவாதியில போகாத பக்கம் இல்ல. இன்னைக்கு
பட்டியல பேர் வழங்க மாட்டேங்குது, பேர் வழங்க வச்சு கொண்டு கேட்டு நிக்குது. அது போக உடல் ரீதியாகவும் தொந்தரவு, உள்ள ரீதியாகவும் தொந்தரவு, இல்லையா மன ரீதியாகவும் தொந்தரவு. ஆகாத அலங்கோலமாயி நீங்க அலங்கோலத்திலிருந்து விடுபட முடியாம இந்த பட்டியல வந்து நின்று ஐயா கருப்ப கோட்டையில தேடி வந்து நிக்கிறேன். ஒரு கை நழுவி போகுது பார், புரிஞ்சுதா? போட வேண்டாம். இந்த கூட வந்து தொழிலை மெடிக்கலாம், காரியத்தை முடிச்சு கொடுத்துடலாம், அள்ளி படியை வந்து அம்மா போட்டு கொடுத்துடலாம், திருவிழா போற வேலை அமைகிற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் படிப்படியா வீட்டு போதுமா? இங்க வச்சுக்க சாலப்பதி அடியா எல்லா காரியத்தையும் போய் போய் தோல்வி உடல்லையா நான் எப்படி இந்த கத்தி மூலமா நிக்கணும், அதே மாதிரி இந்த வட்டி அத்தனை நீ ஊசி மூலமா நிக்குதுரா. காரியமும் கைகூட மாட்டேங்குது, நல்ல காரியமும் கைகூட மாட்டேங்குது. அதே மாதிரி எதிர்பார்த்த அமைப்பும் அமைய மாட்டேங்குது. நாலாவது சோதனம் போட்டு இன்னைக்கு வெள்ளாம பட்டி வேறுபட்டியா நிக்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா? அடியா தலைய வெட்டுறாங்க உஷாரான என்ன நம்பி வந்துட்டீங்களா? உத்தரவு போட்டு முடிச்சு கொடுத்தனாயும் அள்ளி படியாந்து போடலாம், தங்க வளத்துல வந்து போதுமா? அடியா தாயி ஆண்டார கருப்பன் கோட்டையில இன்னைக்கு பல குழப்பத்துல வந்து நிக்கிறியா? புரியுதா? பல குழப்பத்துல வந்து நிக்குதாயா? இந்த குழப்பத்தை அத்தனை நீக்கி கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டு நிக்கிற. சந்தேகத்தை முதல் விடணும், புரியுதா? சந்தேகத்தை முதல் விட்டுட்டா குடும்பம் ஏன் கொண்டு வந்துருவனாயா? ஒன்னும் இதெல்லாம் உடைச்சு பேச வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இருந்து கூட வந்து நிக்கிறனாயா? அதே மாதிரி துபாய் போயிடுறியா? அங்க போறதா இல்ல இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது உடச்சே பேசுற அப்படின்னு எல்லாம் போட்டு உழப்பிட்டு நிக்க கூடாது, புரிஞ்சுதா? எங்கிட்ட கொண்டு பொறுப்பு ஒப்படைச்சிட்ட. இந்த பாலத்து கருப்ப நீதிமான், புரிஞ்சுட்டியா? நீதிக்கு புறம்பா நடக்கவும் மாட்டேன், தவறான இதுக்கு வரவும் மாட்டேன். அதனால நீ உன்ற குழப்ப போய் பார்க்கலாம். 10 பணம் வருமானம் வர்ற வழியை பாரு, புரிஞ்சுதா? இங்க பட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஆர்டர் வந்தாச்சா? ஆர்டர் வந்தாச்சு, என்ன பண்ணது ஏது பண்ணு புலம்பிட்டு நிக்காத. முதல்ல விமானம் மேலே வெடிகுண்டு போட்டுருவா, அது போட்டுருவா. நான் தான் சொல்லிட்டே இருந்தா 6 மாசமா குண்டு வெடிக்குது, குண்டு வெடிக்குது, வெடிக்குதா குண்டு? உனக்கு குண்டு ஓச்சு போயிருக்க, புரியுதா? அதனால கிளம்பலாம். குழப்ப பாரு தாயி, கண்ணு கருப்பமா இருக்கணும், புரிஞ்சுட்டியா தாயி? இந்த பாலத்து கருப்பம் கோட்டையில 1000 காலத்து பயிரை வாழ வச்சுட்டா பழக்கம். எதையுமே நான் அணைச்சு பழக்கம் இல்லை, பயப்படாத. அதே மாதிரி இன்னையிலிருந்தே மாற்றத்தை கொடுக்கணும், போதுமா? இந்த சந்தேகமா வந்து நின்னியே இப்ப நம்பரையா? இந்த அப்படி பத்திரம் வச்சுட்டா உடச்சு பேசிடுடா. தாயே ஆக்கார கருப்பு ஆக்ரோசக்காரனாயா, புரிஞ்சுட்டியா? தாயி 20 தலைக்கட்டா பூமிக்குள்ள சிறகிடந்து இன்னைக்கு இந்த கலியுகத்துல என்ற அடியான பிடிச்சி எந்திரிச்சு இன்னைக்கு இந்த 27 ஆண்டு காலம் பேசிக்கொண்டிருக்கிறாயா? எத்தனையோ கோடி பேரை காப்பாத்திட்டேன். எங்க காசு பணத்துக்கு வேலை இல்லை, என்னை நம்பி வந்து நின்றுட்டா போது இந்த தங்கத்தை நடைபெற்று பண்ணலாங்க முடியுது, புரிஞ்சுதா? நீயும் 1000 பக்கம் கையேந்தி பார்த்துட்ட. மருத்துவ ரீதியாவும் பார்த்தாச்சு, தேவாதி ரீதியாவும் பார்த்தாச்சு. இன்னைக்கு நல்லது பண்ண முடியாம இன்னைக்கு மொண்டிக்கட்டுல கிடக்குது. இது நல்லது பண்ணி கூட அப்படின்னு வந்து கேட்டு உடைச்சிடலாமா? உடைச்சு பேசிட்டா தாயி இது நோவும் அல்ல நொடியும் அல்ல, இது செய்வனையும் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ. இது செய்வன அதான் அவன் பண்ணி போட்டா இவன் இதை பண்ணி போட்டான்னு அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவானுங்க. அதெல்லாம் பொய்யாயா? இவன் தடவழியில வர்ற போது ஒரு ரிஷி பண்ண குறுக்க போயிடுது, புரிஞ்சுதா? குறுக்க போனதுனால அதை வண்டியை திருப்பிட்டு அடிபட்டு போயிட்டான். சொல்லு, அடிபட்டதப்பா ஆக்சிடென்ட், புரிஞ்சுட்டியா? வர அங்கதான் ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறான்டா, அவன் பண்ண வேலையில சொல்லிட்டேன். எங்க புளிமரம் தாண்டி அந்த பாலா அந்த பனமரத்துல ஒருத்தர் இருக்கிறான். என்ன அவன் தான் 2-3 பேருக்கு கொண்டு போட்டான். ஏதோ கும்பிட்ட தேவாதி உயரம் காப்பாத்திட்டு மொண்டிக்கட்டில் நிக்குது, உழைச்சு பிடிக்கலாம். அவனுக்கு எல்லை விட்டா கட்டாள ஓட்டி பண்ணலாம். திருநாள் அன்னைக்கு உச்சாட்டு நேரத்துல கட்டியே நிக்கிற போது அந்த பக்கம் ஒரு நீர்பூசி நிக்காது ஒண்ணு விளக்கு பத்த வச்சு என்னை நினைச்சு ஈடுகாய் போடுங்கடா, உழைச்சு முடிக்க விட்டுலாம். எல்லாக்குள்ளே அவன் இருக்க கூடாது, புரியுதா? அது இந்த ரிஷி பண்ட வந்து இன்னைக்கு தாக்கி இன்னைக்கு ஓரம் பண்ணி போச்சு. பயப்பட வேண்டாம். இதை தங்க கரமாட்ட அலங்கரிச்சு உத்தியோகப்பட்டியில் நடைபெற்ற போதுமா? அப்புறம் குடும்ப ரீதியா அப்புறம் வர்றேன், பயப்பட வேண்டாம்.
இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு நிம்மதியா தூங்குவா. புரியுதா? தூக்க அடியானுக்கு வராது. இல்ல உடம்பு பூரா யானை ஏறி மிதிச்ச மாதிரி இருக்குமாயா. புரிஞ்சுதா? அதே மாதிரி நடையோட்ட முடியாது. இப்ப எப்படி வர்றான்னு பாத்துக்கா. அடுத்த வாரம் எல்லாருமே பாத்துக்கோ தங்கம் எப்படி வருது. புரியுதா? அதெல்லாம் பயப்பட இன்னைக்கே வர்றப்போ இல்லத்துல வந்தெல்லாம் வெள்ள சவுக்குல போட்டு முட்டிக்கு கிட்டவா. இந்த 2 கனி நீ கம்முனு நீ விடு, நீ விடுறா. இந்த 2 கனி அடியாங்க எப்படி தண்ணி வாக்கணும் தெரிஞ்சுக்கா. வதையே சொத்து அனாமத்தா போகுது. கண்ட பக்கம் போய் காசு அரைச்சிட்டா வந்தவனும் போயிச்சா. நான் என்ன பண்றதுன்னு கேட்டு ஐயா தொழில் முறை எல்லாம் இன்னைக்கு ஒரு பணம் மட்டும் 9 பணம் தெண்டமாய் நிக்குதாயா. அதே மாதிரி காரியம் இல்லத்துக்குள்ள முனமுறிஞ்சு கிடக்குதாயா. மரபெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா? அந்த முனமுறிஞ்ச காரியத்தை நல்லபடியா தீர்த்தி என் பட்டியை வாழ வச்சு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா. ஆனா அடியா தலைய வெட்டி போட்டாங்கப்பா. புரியுதா புரியலையா? கேப்பா ஒரு பேச்ச கேட்டு இன்னைக்கு பட்டி முடங்கி நிக்குதப்பா. மரபெல்லாம் சொல்றது புரிஞ்சுதா? சரி கிளி புடிச்சிட்டு வந்துடலாமா? புடிச்சிட்டு வந்து பட்டியல ஒப்படைக்கிற, தொழிலையும் பெருக்கிற, செல்வாக்கையும் பெருக்கிற, காரியத்தையும் முடிக்கிற. போதுமா? இந்த அப்புறமா நான் இருக்கிறவா வெறி கொள்ளவா சத்தியவாக்கு போ. சொத்து வாங்கி வச்சவன் வாங்கி வச்சுட்டு போயிட்டா. ஆனா அந்த சொத்துக்கு கைப்பற்ற முடியாம இன்னைக்கு அடுத்தவங்க தாங்க உட்காந்துட்டா. அதுல இருந்து மேல முடியாத வீட்டு குடும்பம் வந்து என்னை நம்பி கேட்டு நிக்கிறியா உண்டா இல்லையா? தாயி வாங்கின சொத்து இது அரசாங்க சொத்தாயா. புரியுதா? இது அரசாங்கம் வந்து ஏலவாளைக்கு எழுதி வச்சது. அந்த ஏலவாளை உடச்சே பேசுறேன். ஏலவாளைக்கு எழுதி வச்சது. அதை வந்து எல்லாம் சேர்த்து அவன்கிட்ட காசை வாங்கி இடத்த எழுதிட்டார் அதே சொல்லி ஏமாத்திட்டா. வாங்கினவனும் போயிட்டா, கொடுத்தவன் தான் இருக்கிறான். இதுக்கு பல முயற்சி பண்ணிட்டு இருக்கிற என்ற அடியானும் போயிட்டா. இதுக்காக எனக்கு ஒரு உத்தரவு போட்டு ஆதாயத்தை கைப்பற்றி கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிற்கிறேன். அந்த சொத்து வேண்டாமாயே ஆதாயத்தை வாங்கி கொடுத்தவன் ஒன்று பயப்பட வேண்டாம். அவன் கொடுத்த ஆதாயத்தை திருப்பி வாங்கி கொடுத்தவன் வச்சுக்குவியா. அது போக இன்னும் சில பொறுப்பாடெல்லாம் இருக்கிறாயா. அந்த பொறுப்பாடெல்லாம் திருவிழாவுக்குள்ள ஒரு மாற்றம் தந்துற. திருவிழா முடிச்சு 48 நாளுக்குள்ள அத்தனையுமே முடிச்சு இதே பட்டியல் நிறுத்தி பத்திரம் வச்சுக்கொண்டு கல்யாணம் வேணும்னு வந்து கேட்டேன். கல்யாணத்தை நடத்தி கொடுத்தேன். குறும் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொன்னேன். மாற்றத்தை கொடுத்தா நான் எச்சா குறும் பண்றேன் இல்லையா. அது போக தொழில் முறை எத்தனை நிலக்குழம்பு வந்து நினைச்சு தொழிலையும் மாற்றி கொடுத்தேன். ஆனா இன்னைக்கு ஒரு 1.25 கோடி வரணும். அதை மீட்டு கூடப்பா அப்படின்னு வந்து கேட்டுட்டு. அது போக மரபுள்ள பேச்ச கேட்டுக்கிட்டு இல்லத்துக்குள்ள தெளிவில்லாத நிக்கு இல்லையா. இத முதல் செடிவெளி கொடுக்கணும். அல்லையில மொத்தம்லாம் கம்பெனி அல்லையில ஒத்து ஏப்பாடு வச்சு முடக்குது. புரியுதா? சொல்லி கொடுக்குறாங்கப்பா. அல்லையில ஒத்து அழகு மந்திரமாயமா நடக்குதான். ஓ என்னோட மீறி மந்திரக்காரர்களா. இப்ப நீ என்னை நம்பி வந்துட்ட நல்லது படி கொடு அப்படின்னு வந்து கேட்டு நன்மை போல கொண்டு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் காலம் பக்கரிச்சு நிக்குது. புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் 1000 பேர் மந்திரம் பண்ணாலும் உனக்குன்னு இல்லை இன்னைக்கு அத்தனை பேருக்குமே சொல்றேன். என்ற எல்லையில வந்து கால் வச்சுட்டா அந்த மந்திரமாயமெல்லாம் இங்க பலிக்காது. அதே மாதிரி எதிரியை ஒரு தடவைக்கு 2 தடவை விடுவேன் மன்னிப்பு. அடுத்தது 3ஆவது தடவை மறுபடியும் என்ன தங்கங்களுக்கு பாதகம் பண்றாங்க அப்படின்னா அந்த பூமியில் இல்லாம பண்ணிருந்தாங்க. 4 நாளுக்கு மேல தூக்கி அடிச்சுடுவேன். புரியுதா? அதனால நீ பயப்பட வேண்டாம். நீ இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துற, தொழிலையும் பெரிய கொடுத்துற, வாங்க அரமனை கட்டுறதுக்கு உத்தரவு தரேன். ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாடா ஐயா ஆந்திர கருப்பு கோட்டையில தீராத குறையோட வந்து நிக்கிறீங்க இல்லையா. போகாத பக்கம் இல்ல பேர் விளங்கணுமா. அது போக தொழில் முறை அத்தனை இன்னைக்கு ஒரு சார் என்ன ஒரு முளம் தேக்கி நிக்கிறாயா உண்டா இல்லையா. தாயி தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. சுமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியாத இன்னைக்கு வெள்ளாம பட்டி வெறுப்பட்டியா நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து இதை பாதுகாப்பு பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறார். கைவிட்டு போயிருமா இல்ல ஏதாவது ஆயிருமா அப்படின்னு அங்கலாப்பட்டு நிக்குது. மோனமுடியாது மீட் போடலாம். புரிஞ்சுதா? இதுக்கு நான் ஒரு தடவை போடுறேன். அந்த தர பிரகாரம் போக முடிச்சு கொடுத்துறேன். போதுமா? இந்த கருப்பம் போட்டியில அதுக்கு விட கொடுக்கறாயா நீ நம்பி பார்த்து நின்று பாதுகாப்பு பண்ணிடலவா. இதை நீ போக்குவரத்துல வச்சுக்கா. அப்படியே இது 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 எங்க குரங்கனை கும்பிட்டு ஆஞ்சநேய பெருமான்
அதுக்கு முறை பாக்கி ஒண்ணு நிக்கிறாயா வாரு பாலை சுருட்டிட்டு வந்தீங்க என்கிட்ட நின்று அதை செய்யாத செய்யாதங்கிற ஆராய்ச்சி பாரு ஒரு சின்ன கோரிக்கை இருக்கு அதை நடத்திட்டு வந்து